ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. பக்தியோடு என்னுடைய கரத்தை உன்னுடைய கரங்களால் இன்றைய தினத்தில் நீ தொட்டு விட்டாய். உன்னுடைய கரத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று உன்னை தேடி வரக்கூடிய நேரத்திற்குள் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். உண்மைகளை உடைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன். சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கின்றது, சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. உனக்கு எதுவும் புரியக்கூடாது, தெரியக்கூடாது என்பதற்காக சிலர் பின்னால் இருந்து சில வேலைகளை செய்தபடியும் இருக்கின்றார்கள். ஆனால் விளங்க வைக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு சில பாடங்களை நான் விளங்க வைக்க தயாராகத்தான் இருக்கின்றேன். அவசர அவசரமாக உன்னோடு பேச உன் கரங்களில் ஒன்றை கொடுத்தே ஆக வேண்டும் என்று வந்தும் இருக்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான ஒன்று இப்பொழுதே இக்கணமே உன் கரத்தில் கிடைத்தாக வேண்டும் என் குழந்தையே. பிறருடைய நிலைமை நலமாக மாற வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய நிலைமையோ இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது அல்லவா? என்ன நடந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் என்று யோசித்து யோசித்தே உன்னுடைய ஒவ்வொரு நாட்களும் நொடியும் வீணாகி கொண்டு இருக்கின்றது. இப்படி ஏக்கத்தோடும் தவிப்போடும் ஆதங்கத்தோடும் சிரிப்பதற்கு கூட நேரமில்லாமல் வழி இல்லாமல் சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் இருக்கின்றது அல்லவா? அந்த நிலையை மாற்றி சந்தோஷம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நிரம்பும்படி நான் வழிவகை செய்ய வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையே நீ வெறுக்கக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் உன்னுடைய வாழ்வில் அரங்கேறி இருக்கின்றது. அதை நினைத்து நினைத்து உன் மனம் பட்ட ரணம் என்பது அதிகம். அந்த ரணத்திற்கு மருந்தாக உன் கரத்தில் பல நல்ல விஷயங்களை கொடுத்து உனக்கு தேவையானவற்றை கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும் நேரம் இது. நீயாக இருந்து உனக்கான விஷயங்களை சாதித்து கொள்ள போகும் நேரம் இது. எதையாவது யோசித்து கொண்டே இருக்கின்றாய். எதை எப்படி செய்யலாம் என்று யோசித்தபடிதான் இருக்கின்றாய். ஆனால் தீர்வு எதுவும் புலப்படாத நிலை இருக்கின்றது அல்லவா? இதோ உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை இக்கணம் உன்னுடைய மதியில் நான் புகட்டுகின்றேன். இதை கேட்டு முடிக்கும் நொடி உன் பிரச்சனைக்கான தீர்வும் கிடைத்தும் விடும். எதுவுமே இதுவரை நடக்கவில்லையே அப்பா என்று ஏக்கத்தோடு கேட்கின்றாயா? எல்லாமே உனக்காக நான் நடத்தியபடிதான் இருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய கரங்களுக்கு மிகப்பெரிய ஒன்றை கொடுத்து உன்னை மகிழ்விக்க தயாராகத்தான் இருக்கின்றேன். இனியும் தாமதிக்க எந்த ஒரு காரணமும் இல்லை. தாமதமாகாமல் கிடைக்க வேண்டியவை உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது. யோசித்து இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய். புத்திசாலித்தனமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய். நிதானமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வாய். சிலவற்றை விட்டு விலகி இருந்தால்தான் நல்லது என்று நான் கூறினேன். அதை பின்பற்றி விலகி இருந்தாய். அதனால் நீ மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க வைக்கப்பட்டும் இருக்கின்றாய். சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக இருந்து மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவேன். வாழ வழி கிடைத்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பூந்தோட்டமாக மாறும். போராட்டம் முடிந்து பூந்தோட்டமாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திக்கொள். முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. அனைத்தும் உன்னால் நிச்சயம் முடியும். உன் வாழ்விற்கு சாதகமான பல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கும். உன் மனதில் இருந்த கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே. சர்வ நிச்சயமாக உன்னுடைய பக்தியை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ நல்லபடியாக வாழ்வாய். நல்லதே நடக்கும்.